Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த பயங்கர குண்டுவெடிப்பு சம்பவம் மொத்த நாட்டையும் உலுக்கி போட்டுள்ளது. வெடிகுண்டு நிரப்பிய காரை எடுத்துச் சென்று வெடிக்க செய்த பயங்கரவாதி உமர் உன் நபியும் இந்த தாக்குதலில் இறந்துவிட்டான். அவன் ஒரு டாக்டர். அவனுடன் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டியவர்களும் டாக்டர்கள்தான். இதுவரை 7க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சர்வதேச பயங்கரவாதி மசூத் அசாரின் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்புதான் ஒயிட் காலர் பயங்கரவாதிகளை வைத்து இந்த கொடிய தாக்குதலை நடத்தியது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இந்த நிலையில் தாக்குதல் நடத்திய உமரின் முக்கிய கூட்டாளியை இப்போது NIA கைது செய்திருக்கிறது. அவன் தான் உமருக்கு கார் வாங்கி கொடுத்துள்ளான். இந்த கைது பற்றியும் சம்பவம் தொடர்பாக இதுவரை நடந்த விசாரணை பற்றியும் முக்கிய தகவல்களை NIA வெளியிட்டுள்ளது. அதன் அறிக்கை: டெல்லியில் பயங்கரவாதி உமர் நபி நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 10 பேர் கொல்லப்பட்டனர், 32 பேர் காயமடைந்தனர். இந்த கொடூர சம்பவத்தில் காஷ்மீரைச் சேர்ந்த முக்கிய குற்றவாளி ஒருவனை கைது செய்துள்ளோம். இவன்தான் உமர் நபிக்கு உதவி செய்துள்ளான். கைதானவன் பெயர் அமீர் ரஷீத் அலி. இவனது பெயரில்தான் குண்டுவெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட கார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் பதுங்கி இருந்தபோது அவனை கைது செய்தோம். காஷ்மீரின் சம்பூரா என்ற கிராமத்தைச் சேர்ந்தவன். தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய உமர் நபியுடன் சேர்ந்து பயங்கரவாத தாக்குதலுக்கான எல்லா சதி வேலையிலும் ஈடுபட்டுள்ளான். குண்டுவெடிப்புக்கு தேவையான காரை வாங்குவதற்காகவே அவன் டெல்லி வந்திருக்கிறான். காரை வாங்கி அதை உமர் நபிக்கு கொடுத்துள்ளான். குண்டுவெடிப்பு நடத்தியதோ உமர் நபிதான் என்பதை உறுதி செய்துவிட்டோம். இவன் காஷ்மீரின் புல்வாமாவைச் சேர்ந்தவன். ஹரியானா ஃபரிதாபாத் அல்ஃபலா பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியில் ஜெனரல் மெடிசின் துறை உதவி பேராசிரியராக வேலை பார்த்து வந்தான். உமர் நபிக்கு சொந்தமான இன்னொரு காரையும் பறிமுதல் செய்துள்ளோம். அந்த காரை தடய அறிவியல் சோதனைக்கு உட்படுத்தியுள்ளோம். சம்பவம் தொடர்பாக காயம்பட்டவர்கள் உட்பட இதுவரை 73 சாட்சிகளிடம் விசாரணை செய்துள்ளோம். டெல்லி, காஷ்மீர், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநில போலீசார் மற்றும் பிற புலனாய்வு அமைப்புகளுடன் சேர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தி வருகிறோம். குண்டுவெடிப்புக்கு பின்னால் இருக்கும் பெரிய சதியை வெளியே கொண்டு வரவும் சதியில் தொடர்புள்ள மற்றவர்களையும் அடையாளம் காணவும் விசாரணை தொடர்கிறது என்று NIA கூறியுள்ளது.